Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற மாதிரியே பொடி தோசை நம்ம வீட்லயே ரொம்ப டேஸ்டா ரொம்ப சுலபமான முறையில எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்களா. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பொடி தோசை செய்யறதுக்காக பொடி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் அடுப்புல வந்து ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வந்துட்டு நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு 10 உள்ள சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. பாருங்க நம்ம சேர்த்திருக்க மிளகாய் நல்லா வறுபட்டு இருக்கு. இப்ப பாருங்க நல்லாவே வறுபட்டுருச்சு. இது எடுத்து நம்ம அப்படியே தனியா வச்சுக்கலாங்க. இப்ப அதே பேன்லயே 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து பருப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இந்த பொடி தோசை வந்துட்டு உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்க போதுங்க. நம்ம வந்து டெய்லியும் வந்து இட்லி தோசை இப்படி பிளைனா சாப்பிட்டு நமக்கு போர் அடிச்சிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி பொடி தோசை செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான ரெசிபியா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்டாவும் இருக்குங்க. சோ இதை நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வந்துட்டு எள்ளு 1 ஸ்பூன், குறுமிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. பொடி தோசை செய்யறதுக்கு தேவையான இந்த பொடியை வந்துட்டு நம்ம நிறைய செஞ்சு வச்சிட்டோம்னா கூட தோசை செய்யும் போது அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நமக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பொடி ஒன்னும் ஆகாது, ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயே வந்துட்டு உங்களுக்கு இந்த பொடி தோசை இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க கடலை பருப்பு வெள்ளை உளுந்து பருப்பு வந்து ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. இப்ப பாருங்க நல்லா அப்படியே வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம் கொஞ்ச நேரம். இது நல்லாவே ஆறட்டுங்க. ஆறினதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. இது கூட வந்துட்டு இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்க 1 ஸ்பூன் சக்கரை கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் இருந்தாலும் வேணாலும் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்க. இப்ப வந்துட்டு இது இந்த மாதிரி தண்ணி எதுவும் ஊத்தாம பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப நமக்கு பொடி தோசை செய்யறதுக்கு தேவையான பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து அப்படியே தனியா வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து அடுப்புல தோசைக்கல்ல காய வச்சிடலாங்க. தோசைக்கல் நல்லா காயட்டும். இப்ப பாருங்க கல் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். எப்பயும் போல வந்துட்டு நம்ம தோசை ஊத்திக்கலாங்க. இந்த மாதிரி தோசை ஊத்திக்கோங்க. மேலால நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒண்ணு அப்படியே ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு நெய் யூஸ் பண்ணிருக்கேங்க. இப்ப வந்துட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தோசை வந்துட்டு ஒரு 3/4 வாசிக்கு நல்லா வேகட்டுங்க. நம்மளோட தோசை ரொம்ப நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு அப்படியே மூடி எடுத்துடலாங்க. இப்ப பாருங்க தோசை வந்துட்டு 3/4 வாசிக்கு நல்லாவே வெந்துருச்சு. நம்ம அப்படியே வந்து மேல பொடி அப்படியே தூவ ஆரம்பிச்சிடலாம். தோசை ஃபுல்லா அப்படியே வந்து பொடி தூவிக்கலாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப தோசை ஃபுல்லா ரொம்ப நல்லா நம்ம அப்படியே பொடி தூவியாச்சு. மேல நெய் வேணாலும் விட்டுக்கோங்க. இப்ப அப்படியே வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு.
பார்க்கும் போதே நம்ம எடுத்து அப்படியே சாப்பிடணும் போல தோணும், அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இன்னொரு தோசை கூட நம்ம ஊத்திடலாங்க. நீங்க ஊத்தாப்பம் மாதிரி வேணாலும் ஊத்திக்கலாம், இல்ல ரோஸ்ட் மாதிரி வேணாலும் ஊத்திக்கலாங்க. எப்பயும் போல தோசை ஊத்திக்கலாங்க. நம்ம பிளைனா டெய்லி தோசை சாப்பிட்டு இருக்கிற சமயத்துல நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பொடி தோசை, மசால் தோசை இதெல்லாமே செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்குங்க. எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே. மசால் தோசை எப்படி செய்யறது அப்படிங்கறதுக்கான வீடியோ கூட நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க அதையும் பார்த்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி தோசை முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா மேலால அப்படியே வந்துட்டு நம்ம பொடி தூவிடலாங்க. நமக்கு எவ்வளவு பொடி வேணுமோ அவ்வளவு தூவிக்கலாம். கொஞ்சமா வேணும்னா கொஞ்சமா தூவிக்கலாங்க. இல்ல நமக்கு தோசை ஃபுல்லா பொடி தூவணும் அப்படின்னாலும் ஃபுல்லா தூவி நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். மேலால நெய் ஊத்திக்கலாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்ப அப்படியே எடுத்து விட்டுருங்க. நமக்கு ஒட்டி எல்லாம் கொஞ்சம் கூட வராது, ரொம்ப நல்லா வரும். இப்போ ரொம்ப சூப்பரான பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்லயும் எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சட்னி, சாம்பார், இப்படி குழம்பு எது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.